Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா trigonometrics அதில் வந்து identities பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேசிக் ஃபார்முலா இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1 + tan square theta equal to secant square theta. Next one is 1 + cot square theta equal to cosecant square theta. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து sin square theta plus cos square theta equal to 1. இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக் ஃபார்முலா, அதாவது 1 + tan square theta secant square theta. ஸோ நான் இந்த ஃபார்முலாவில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 ஃபார்முலா வர வைக்க போகிறேன் பாருங்கள். அதாவது எப்படின்னா 1 + tan square, அப்போ 1 = secant square theta minus tan square theta. நெக்ஸ்ட் ஒன் வந்து tan square theta equal to secant square theta minus 1. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம சில சமயத்தில் வந்து ஐடென்டிட்டிஸ் ப்ரூஃப் பண்ண சமயத்தில் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் இந்த பேசிக் ஃபார்முலாவிலேருந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 = cosecant square theta minus cot square theta. Next one is cot square theta equal to cosecant square theta minus 1. ஓகேவா, பாருங்கள் இங்கேயும் 1 இருக்குது, இந்த இடத்துலையும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது அந்த ஃப்ரண்ட்டில். ஸோ நம்ம அந்த 1 வந்து எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா, நம்ம சம்ஸ் போட சமயத்தில் அதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பேசிக் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் cos square theta equal to 1 - sin square theta. அதே மாதிரி sin square theta equal to 1 - cos square theta. இதுதான் வந்து உங்களுக்கு trigonometric ஐடென்டிட்டிஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண சமயத்தில் யூஸ் ஆகிற ஃபார்முலா. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம trigonometric ஐடென்டிட்டிஸ் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா சிம்பிள் சம்மாகவே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா எடுத்தோடனே கஷ்டமான சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பேசிக் சம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பேசிக் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1 - sin square theta into secant square theta equal to 1 சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் இது தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தடவை எழுதிடுறேன். sin theta by cos theta tan theta. அதே மாதிரி அது அப்படியே உல்டாவா cos theta by sin theta cot theta. 1 / sin theta cosecant theta. அதே மாதிரி 1 / cos theta secant theta. 1 / tan theta cot theta. ஸோ இதையும் உங்களுக்கு தெரியணும், இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். இருந்தாலும் நான் இந்த ஃபார்முலாலாம் இப்போ எழுதியாச்சு. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம்ஸ் ப்ரூஃப் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1 - sin square theta என்ன கொடுத்துருக்காங்கன்னா secant square theta into secant square theta equal to 1ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இப்போது அந்த ஃபார்முலா நல்லா தெரியும். அதாவது என்ன ஃபார்முலா, 1 - sin squareனால் நான் இங்கே இப்போ தான் நான் அந்த ஃபார்முலா எழுதுனேன். இங்கே அப்புறம் இது பாருங்கள், 1 - sin square cos square. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே cos square theta இன்ட்டு மல்டிப்ளை ப்ராடக்ட். சீக்கன்னா நான் என்ன சொன்னேன் பாருங்கள், சீக்கன்னா என்ன சொன்னேன் 1 / cos theta. ஓகேவா, சீக்கன்னா 1 / cos theta. ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால 1 / cos square theta. ஸோ இது கேன்சல், த ஆன்சர் இஸ் 1. ஸோ ரொம்ப சிம்பிள்ஸ். உங்களுக்கு வந்து அந்த பேசிக் ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. முதல்ல பேசிக் சம்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், cos square theta இன்ட்டு 1 + tan square theta equal to 1ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. cos square theta நம்ம அந்த ஃபார்முலா எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா, cos square theta. இப்போ பாருங்கள் 1 + tan square theta நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன், secant square theta. ஸோ இன்ட்டு secant square theta. இங்கே தான் நான் எழுதினேன். secant square theta 1 / cos squareன்னு எழுதலாம். ஸோ cos square theta இன்ட்டு 1 / cos square theta. ஸோ கேன்சல், த ஆன்சர் இஸ் 1. ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும், இதெல்லாம் ஈஸியாக போடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் பாருங்கள்.
நெக்ஸ்ட் சம் வந்து cos square theta plus 1 plus 1 plus 1 by 1 plus cot square theta equal to 1 ன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். திருப்பி நான் சொல்கிறேன், அந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியணும். cos square theta நான் என்ன சொன்னேன், 1 plus cot square theta னா cosecant square சொன்னேன். ஸோ cosecant square theta, ஸோ cos square theta plus 1 by cosecant னா என்ன எழுதலாம் சொல்லியிருக்கேன்னா sin. அதாவது 1 by sin நான் என்ன சொன்னேன்னா 1 by sin னா cosecant சொன்னேன். அப்போ 1 by cosecant னா sin. ஓகேவா? ஸோ அப்போது இது இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால sin square theta. இப்போ தான் நான் அந்த ஃபார்முலா சொன்னேன், sin square theta plus cos square theta னா ஈக்குவல் டு 1. hence proof. ரொம்ப சிம்பிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பரவாயில்ல. 1 plus sin theta plus 1 by 1 minus sin theta. ஓகேவா? ப்ரூஃப் பண்ணலாமா? என்ன ப்ரூஃப் பண்ணுவதுன்னா ஈக்குவல் டு 2 secant square thetaன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், லாஸ்ட் டைமில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே வந்தது. இப்போ இந்த மாதிரி வந்துருக்குது, ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், 1 plus sin theta இன்ட்டு 1 minus sin theta. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அல்ஜிப்ராவில் பார்க்குற மாதிரி தான், கிராஸ் மல்டிப்ளை மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து டினாமினேட்டரில் வேறு இருக்கிறதுனால அப்படியே நான் எல்சிஎம் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை சொல்லுவாங்க. ஸோ ஓகே, 1 minus sin theta ப்ளஸ் இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 plus sin theta. ஸோ எது கேன்சல் ஆகிடும் பாருங்கள், இங்கே மேலே நியூமரேட்டரில் sin theta கேன்சல், 1 plus 1 2. கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 plus sin theta, இங்கே 1 minus sin theta. இது என்ன ஐடென்டிட்டிஸ், அதாவது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி சொல்லுவாங்க. a plus b இன்ட்டு a minus b. இது எதுக்கு ஈக்குவல்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே a வந்து 1, ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் theta. ஸோ 1 minus sin ஸ்கொயர் thetaனா cos ஸ்கொயர் theta. ஸோ 2, நான் ஆல்ரெடி ஐ டோல்டு 1 by cosனா நான் என்ன சொன்னேன், secant. ஸோ secant ஸ்கொயர் theta. ஓகே, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர், கியூப் இருந்தால் கியூப். ஓகேவா? 1 by secant ஸ்கொயர், hence proof. வெரி 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 சிம்பிள் சம்ஸ். நல்லா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் 5th சம் பாருங்கள். cosecant ஸ்கொயர் theta ப்ளஸ் secant ஸ்கொயர் theta ஈக்குவல் டு என்ன ப்ரூஃப் பண்ணணுன்னா cosecant ஸ்கொயர் theta secant ஸ்கொயர் theta அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா சம்மில் இருக்குது, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணலாம்? ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து எந்த ஃபார்முலா மாதிரியும் இல்லை இது. அதாவது 1 plus cot ஸ்கொயரோ 1 plus tan ஸ்கொயரோ இல்லை sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயரோ எந்த மாடலும் இல்லை உங்களுக்கு. அந்த அப்படி நான் கொடுத்த ஃபார்முலாலாம் இல்லை. ஸோ நம்ம இது கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது கொசிக்கனை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by sin ஸ்கொயர். கரெக்டாக? கொசிக்கனை எப்படி எழுதலாம், 1 by sin ஸ்கொயர் ப்ளஸ் கொசிக்கனை 1 by cos ஸ்கொயர் theta. ஸோ நவ் யூ டேக் எல்சிஎம். இப்போ எல்சிஎம் எடுங்க, sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. ஸோ கிராஸ் மல்டிப்ளை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே டினாமினேட்டர் வேறு இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta வேல்யூ ஈக்குவல் டு 1. 1 by sin ஸ்கொயர் theta cos ஸ்கொயர் theta. ஓகேவா? ஸோ இப்போ 1 by sin ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும் cosecant ஸ்கொயர் theta. 1 by cos ஸ்கொயர்னா secant ஸ்கொயர் theta. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே பேசிக் சம்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.